சோலோபிரனூர் புரட்சி மாஸ்டர் கிளாஸிற்கு வரவேற்கிறோம். AI கோபைலட். சோலோபிரனூர் புரட்சி மாஸ்டர் கிளாஸின் இறுதி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் மனநிலையை வளர்த்தீர்கள், உங்கள் தயாரிப்பை அறிமுகப்படுத்தினீர்கள் மற்றும் உங்கள் பணமாக்குதலை அமைத்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் சோலோபிரனரின் உச்சத்தை அடைந்து விட்டீர்கள். உங்களுக்கு நேரமில்லை. ஒரு நபர் வணிகத்தை எப்படி அளவிடுவது? நீங்கள் அளவிட வேண்டாம். நீங்கள் ஒரு குழுவை உருவாக்குங்கள். பகுதி 4 தி AI கோபைலட்டில் உங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் டீமாக AI-ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். AI உங்கள் உதவியாளராக செயல்படும். இது உங்கள் ஆய்வாளராக செயல்படும். உங்கள் சந்தைப்படுத்துபவராகவும் செயல்படும். உங்கள் படைப்பு துணைவராகவும் இருக்கும். உங்கள் AI பணியாளர்களை உருவாக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் வரம்புகளை உடைத்து உங்கள் சாம்ராஜ்யத்தை அளவிட இது உதவும். விளக்க வீடியோவை பார்ப்போம். வணக்கம். நீங்க தனியாளா ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முயற்சி பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, வளர்ச்சியை எப்படி அதிகப்படுத்துறது. இதுதான் முக்கியமான கேள்வி. தனியாளா ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படிங்க பெருசாக்குறது? நீங்க ஒரு சோலோப்ரூனரா இருந்தா இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே புரியும். பிசினஸ் வளரணும்னு ஆசை இருக்கு, ஆனா நேரம் அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட எப்பவும் பத்தாம போகுது. இதுதான் நிஜம் இல்லையா? மார்க்கெட்டிங்ல இருந்து சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்களே தான் பாத்துக்கணும். உங்க வளர்ச்சிக்கு இருக்கிற ஒரே தடை நீங்க தான். ஆனா இந்த தடையை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பாருங்க, இந்த ஒரு வரி நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துது. ஏஐங்கிறது வெறும் ஒரு டூல் கிடையாது, அது உங்களுடைய டிஜிட்டல் பார்ட்னர். ஒரு முழு டீம் செய்யற வேலைய இதை எப்படி தனியா செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, உங்க புது AI கோபைலட், அதாவது உங்க டிஜிட்டல் டீம் உங்க பிசினஸ்ல என்னென்ன மேஜிக் பண்ண போகுது, ஒரு 4 முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைம் சேவிங்ஸ். நீங்க திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை AI ஆட்டோமேட் பண்ணிடும். இதனால நீங்க பிசினஸை வளர்க்கறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். ரெண்டாவது, செலவு குறையும். ஒரு முழு நேர ஊழியரோட சம்பளத்துல ஒரு சின்ன பங்குக்கு பல வேலைகளை AI டூல்ஸ் செஞ்சு முடிச்சிடும். மூணாவதா, நீங்க பெட்டரா முடிவெடுக்கலாம். உங்க மார்க்கெட் டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுக்க AI ஹெல்ப் பண்ணும். கடைசியா, ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா பேசுற மாதிரி ஒரு பர்சனல் அனுபவத்தை AI மூலமா கொடுக்க முடியும். ஓகே, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நிஜத்துல செயல்படுத்துறது? உங்க கம்பெனியோட ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு AI அசிஸ்டன்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இத பாருங்களேன். உங்க மார்க்கெட்டிங்க்கு எழுத ஒரு ஆள் வேணுமா? அதுக்கு ஜாஸ்பர் இருக்கு. சூப்பரா டிசைன் பண்ணணுமா? அதுக்கு மிட் ஜர்னி இருக்கு. வேலைகளை ஆட்டோமேட் பண்ண Zapier ஹெல்ப் பண்ணுது. கஸ்டமர் கேள்விக்கு 24/7 பதில் சொல்ல ஒரு சாட்பாட். இதுங்க வெறும் டூல்ஸ் மட்டும் இல்ல, இதுதான் உங்களுடைய புது டிஜிட்டல் டீம். சரி, தனித்தனி டூல்ஸ் யூஸ் பண்றதை தாண்டி இந்த டெக்னாலஜியோட உச்சக்கட்ட பவர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது உங்க மைண்ட் செட்டையே கம்ப்ளீட்டா மாட்ட போகுது. இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். உங்க பிசினஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்யற ஒரு ஆட்டோனமஸ் மெஷினா மாறுது. புது கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு சிஸ்டமை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு பயணம் மாதிரி. முதல்ல சின்ன சின்ன வேலைகளுக்கு, அதாவது இமெயில் எழுதுறதுக்கெல்லாம் AI ஒரு இன்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பல வேலைகளை ஒன்னா சேர்த்து அதை ஒரு மேனேஜர் மாதிரி AI வச்சு நிர்வகிப்பீங்க. கடைசியா உங்க முழு பிசினஸையும் ஒன்னா இணைச்சு AI உங்க பிசினஸோட இன்ஜினாவே மாத்திடுவீங்க. இங்கேதான் அசலான மாற்றமே நடக்குது. நீங்க இனி வேலையை செய்யற ஆள் அல்ல, வேலையை செய்ய வைக்கிற சிஸ்டத்தை இயக்குற ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர். உங்க வருமானம் நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்கன்றதை பொறுத்து இருக்காது, அது நீங்க உருவாக்குன சிஸ்டத்தை பொறுத்து இருக்கும். இதுதான் உண்மையான ஃப்ரீடம், உண்மையான வளர்ச்சி. இது ஏதோ எதிர்கால கற்பனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல, இது இப்போ நிஜத்திலேயே நடந்துட்டு இருக்கு. வாங்க சில ரியல் லைஃப் உதாரணங்களை பார்க்கலாம். முதல் உதாரணத்தை பாருங்க. இவர் ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதாவது கேமரா முன்னாடி வராமலே ஸ்கிரிப்ட், வாய்ஸ், வீடியோன்னு எல்லாத்தையும் AI வச்சே உருவாக்கி மாசத்துக்கு $10,000 மேல சம்பாதிக்கிறாரு. பாருங்க, ஒரு நபர், ஒரு ஐடியா,
அப்புறம் ஏஐ, அவ்வளவுதான். அடுத்தது இதை விட பெரிய விஷயம், ஒரு டெவலப்பர் கோடிங்கே எழுதாம, அதாவது நோ கோட் டூல்ஸ் மற்றும் ஏஐயை பயன்படுத்தி ஒரு சின்ன சாஃப்ட்வேரை உருவாக்குறாரு. அதோட மாதாந்திர தொடர் வருமானம், அதாவது மந்த்லி ரெக்கரிங் ரெவென்யூ எவ்வளோ தெரியுமா? $1,00,000. இந்த வளர்ச்சியோட உச்சகட்ட ஆச்சரியமே இதுதான். இந்த $1,00,000 மாச வருமானத்தை அவர் சம்பாதிச்சது 0 எம்ப்ளாயீஸ் வச்சு, ஒரு ஆள் கூட வேலைக்கு இல்லாம. இதுதான் ஏஐ பவர்ட் ஒரு நபர் சாம்ராஜ்யத்தோட பிரமிக்க வைக்கிற சக்தி. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த டெக்னாலஜி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நேரத்தை மிச்சப்படுத்தவும் உங்க பிசினஸை வளர்க்கவும் ஒரு டிஜிட்டல் டீம் ரெடியா இருக்கு. நீங்க உங்களுக்கு கொடுக்க போற முதல் வேலை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.